ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாளைக்கு என்ன நாள்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள், எலெக்ஷன் டே. என்னோட சப்போர்ட் டிவிகே, நம்ம தளபதி விஜய் அண்ணாக்கு தான். ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. என்னன்னா, டிவிகேக்கோ இல்லை தளபதிக்கோ நம்ம சப்போர்ட் பண்ணாலே அவங்கள வந்து ஒரு தற்குறி அப்படின்ட்டு ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ. அண்ட் அவங்கள்ட்ட எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க கொள்ளை அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, சட்ட ஒழுங்கு சரியா இருக்காது, நாடு நாசமாக தான் போகுன்றதெல்லாம் தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல, அவங்களாம் தான் தற்கொலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் இந்த மக்கள் நம்மளை செம்மையாக இத்தனை வருஷம் வாழ வச்சுட்டாங்க, இன்னைக்கு அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும், நல்லா வாழ வைக்கணும்னு ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வராரு. அவரை வந்து நீங்கள் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேரக்டரை காலி பண்ணி அவருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, அவர் வந்து நான் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதையுமே கேவலப்படுத்துறீங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவருக்கு சேலரி 220 கோடி. அவர் ஒரு கால் ஷீட் கொடுத்துட மாட்டாரான்ட்டு ஒரு ப்ரொடியூசரும் டேரக்டரும் கியூவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு செட்டுக்கு போனாருன்னா அவர் தான் கிங்கு. அவரோட மனசை கொஞ்சம் கூட நோகடிச்சிடக்கூடாதுன்ட்டு தான் அங்கே உள்ள அத்தனை பேருமே வேலை பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ கம்ஃபர்ட்டையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு மனுஷன் மக்களுக்காக வராருன்னா அவர் எப்படி தப்பு பண்ணுவார்? ரெண்டாவது விஷயம், அவர் வந்து இங்கே வந்து தான் சம்பாதிக்கணும், இங்கே வந்து தான் கூட்டத்தை சேர்க்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லைங்க. இல்லை, சில பேர் விஜய்க்கு ஐடியாலஜியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளாம் ஐடியாலஜியை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுறோமா? அப்படி ஐடியாலஜியை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடணும்னா இந்த சீமான் அண்ணன் என்னைக்கோ சிஎம் ஆயிருக்கணும். ஏன்னா அவர் தான் வெறும் ஐடியாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு தொண்டை கிழிய கத்திருக்காரு. ஆனால் அவர் இது வரைக்கும் ஒரு சீட்டை கூட அவரை ஜெயிக்க வைக்கலையே நீங்கள் யாரும். சரி, அதுக்கு முன்னாடின்னு பார்த்தா விஜயகாந்த் சார் வந்தார். அவரெல்லாம் வந்து ஒரு தங்கமான மனுஷன். திரும்பலாம் அப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்கவே முடியாது. என்னையா காசு 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 பணம் அடப்புவமையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மக்களோட மக்களா நின்று மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அவரை ஒரு வாண்டடா அவரை வந்து ஒரு குடிகாரன், மென்டலி அவர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி ட்ரால் பண்ணி அவரை டோட்டலாக காலி பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ஐடியாலஜியை பார்த்து மட்டும்லாம் இங்கே யாருமே ஓட்டு போடுறதே கிடையாது. இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு மேட்ரு தான், வர்றவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவ்வளவுதான். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. இந்த பெரிய கட்சி, இந்த டிஎம்கே, அவங்கெல்லாம் வந்து மக்களை எந்த அளவுக்கு மக்குன்னு நினைக்கிறாங்கன்றதுக்காக நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொத்து மதிப்பு எவ்வளோன்றத ஸ்டாலின் சார் வந்து ரிலீஸ் பண்ணாரு. அதுல அவருக்கு மூவபிள் அசெட் வந்து 3.30 crores-உம் இம்மூவபிள் அசெட் வந்து 4.30 crores மட்டும்தான் இருக்கு. அவர்கிட்ட சொந்தமா ஒரு கார் கூட இல்லைன்னு அவர் சொல்றாரு. What bro? It's very wrong bro. இன்னொரு விஷயம், அந்த வந்து வாக்குறுதின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு வாக்குறுதியாவே அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்க வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிரும் அப்படின்றத ஒரு வாக்குறுதியா சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்க. நம்ம கவர்மெண்ட்டை போய் ஒன்று அப்ளை பண்ணுறோம்னா அதை அவங்க கொடுக்கணும். இதுன்ற ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதை வந்து ஒரு வாக்குறுதியாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம சொன்னால் அவங்க நம்புவாங்க, ஏற்றுப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க நம்மளை எவ்வளோ டவுனாக மக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் விஜயண்ணா இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த கெடுதலும் என்றைக்குமே செய்யவே மாட்டார். நல்லது மட்டுமே தான் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தயவு செஞ்சு உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.